சென்னை அடையாறு இந்திரா நகரில் இருக்கும் 1வது அவென்யூ சாலையில் அந்த பகுதி மக்களுக்கு காலையிலேயே ஒரு அதிர்ச்சி காட்சி காத்திருந்தது. அங்குள்ள பிரபல இருசக்கர வாகன ஷோரூம் அருகே கிடந்த சாக்கு மூட்டையில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மக்கள் உடனே அடையாறு காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாக்கு மூட்டையை பிரித்து பார்த்தபோது வடமாநில இளைஞர் ஒருவர் தலை மற்றும் முகத்தில் வெட்டு காயங்களுடன் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இளைஞரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை செய்யப்பட்ட இளைஞர் யார், எந்த ஊரைச் சேர்ந்தவர் என்பது குறித்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். குற்றவாளிகளை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. தனிப்படை போலீசார் சம்பவ இடத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் 2 இளைஞர்கள் பைக்கில் சாக்கு மூட்டையை கொண்டு வந்து வீசிவிட்டு செல்வது பதிவாகி இருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து போலீசார் அந்த இருசக்கர வாகனத்தின் பதிவு எண்ணை வைத்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். இந்த நிலையில்தான் உயிரிழந்த இளைஞரின் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த பேப்பரில் சில செல்போன் எண்கள் குறித்து வைக்கப்பட்டிருந்தன. அந்த செல்போன் எண்களை தொடர்பு கொண்ட போது அதில் ஒரு எண் அடையாறில் உள்ள தனியார் செக்யூரிட்டி அலுவலகத்திற்கு சென்றது. பின்னர் போலீசார் அங்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டதில் கொலையுண்ட இளைஞர் பீகாரைச் சேர்ந்த கௌரவ்குமார் என்பது தெரிய வந்தது. அவர் தன் மனைவி முனிதா குமாரியுடன் வந்து காவலாளி வேலை கேட்டதும் அதற்கு தேவைப்பட்டால் அழைப்பதாக கூறி அனுப்பி வைத்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. இதன்பின் கௌரவ்குமார் தரமணியில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரியில் காவலாளியாக வேலைக்கு சேர்ந்து தன் மனைவியுடன் அங்கேயே தங்கி இருந்தது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் மனைவி மற்றும் குழந்தை அங்கு இல்லை என்றதால் முதலில் மனைவி மீது சந்தேகம் எழுந்தது. ஆனால் கௌரவ்குமாரின் நெருங்கிய நண்பர் உட்பட 7 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்திய போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. பிடிபட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் கௌரவ்குமாரின் மனைவி குழந்தையையும் கொன்றுவிட்டதாக அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. இவர் சொல்வது உண்மைதானா என்ற கோணத்தில் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினர். மனைவி மற்றும் குழந்தையின் சடலத்தை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டனர். குறிப்பாக அடையாறு கெனால் ரோடு, கூவம் ஆற்றங்கரையோரம், பெருங்குடி குப்பை கிடங்கு உள்ளிட்ட பகுதிகளிலும் தீவிரமாக தேடினர். இந்த நிலையில் 2 வயது குழந்தையின் சடலம் மத்திய கைலாஷ் கூவம் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கௌரவ்குமாரின் மனைவியின் சடலத்தை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனிடையே இந்த கொலைகள் தொடர்பாக சிக்கந்தரா, நரேந்திரகுமார், ரவீந்திரநாத் தாகூர், பிகாஸ் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களும் பீகாரைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.